அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏன் திருமணம் செய்தார்கள், அல்லாஹுடைய கட்டளை எவ்வாறாக இருந்தது என்பது தொடர்பான ஒரு சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்வதற்கு அல்லாஹு தாலா தான் என்ன தன்னை கட்டளை வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட விதிச்சிருந்தான். ஏனென்று சொன்னால், அறியாமை காலம், அந்த ஜாஹிலியா கால அரபிகள் இடத்துல பார்த்தோம்னா ஒரு பழக்கம் ஒன்று எப்படின்னு சொன்னால், வளர்ப்பு மகன் நிற்கிறது தானே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்தாங்க. இப்படி ஒரு வளர்ப்பு மகனை அவனுடைய மனைவி, அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவங்க எப்படி கருதினாங்கன்னு சொன்னால், தனது சொந்த மகன் மனைவி போல கருதி வந்தாங்க. இது அரபிகள்கிட்ட ஒரு பழக்கமாக இருந்தது. இப்போ இந்த பெண்ணை வந்துட்டு அந்த வளர்ப்பு மகன் விடுவிப்பாராக இருந்தால், தலாக் செல்வாராக இருந்தால், அதை அந்த வளர்ப்பு மகனுடைய தந்தை இருக்கிறது தானே, தந்தைன்னு சொல்ல வந்துட்டு அந்த மகனை வந்துட்டு வளர்த்தாளிக்கிறது தானே, அந்த வளர்த்தவர் திருமணம் செய்வதை வந்துட்டு அந்த ஜாஹிலியா கால அரபிகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க தடை செஞ்சுருந்தாங்க. அதை ஹராம்னு சொல்லி கருதியிருந்தாங்க. ஆனால் அல்லாஹுடைய கட்டளை வந்துக்கிட்டு இந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை ஹராம்னு சொல்லி தடுத்து இந்த விஷயத்தை அல்லாஹ் தான் நினைஞ்சான்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்தியே அதை ஹராம் இல்லை என்று சொல்லி அந்த சட்டத்தை வந்துக்கிட்டு தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் செய்ய வைத்தான். இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சூரா அஹ்ஸாபில் 37வது வசனத்தில் எப்படி குர்ஆன்னு சொன்னால், ஸைது என்பவர் ஸைனபை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையை அவரிடமிருந்து நிறைவேற்றிவிட்ட போது நாம் அவளை உமக்கு திருமணம் செய்து வைத்தோம். ஏனெனில் விசுவாசிகளால் வளர்க்கப்பட்டவர்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு விசுவாசி, அவரால் வளர்க்கப்பட்டவர் தான் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. தங்கள் தேவையை அப்பெண்களாகிய அவர்களிடம் பூர்த்தி செய்து கொண்டு அவர்களை தலாக் கூறிவிட்டால் அவர்களை வளர்த்த விசுவாசிகள் அவ்வாறு தலாக் கூறப்பட்ட அப்பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் யாதொரு குற்றமும் இருக்கக்கூடாது என்பதற்காக உமக்கு உமது வளர்ப்பு மகனால் விவாகரத்து செய்யப்பட்ட ஸைனபை திருமணம் செய்து வைத்தோம். மேலும் அல்லாஹின் கட்டளை இவ்வாறு நடைபெற்று தீர்க்க வேண்டியதாக இருந்தது. எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் திட்ட தெளிவாக சொல்கிறான், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களில் திருமணம் ஒரு இஸ்லாமிய சட்டம், ஒரு சட்டத்தை வந்துக்கிட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக வந்துட்டு நடைபெற்ற திருமணமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ஒரு கட்டளையாக ஏவி அதை வந்துக்கிட்டு சொல்கிறது வேறு, அதை ஒரு மார்க்கமாக நடைமுறைப்படுத்தி காட்டுறது வேறு. அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செயல் மூலமாக காட்டுறாங்கன்னு சொன்னால், அந்த சமுதாயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் வந்துக்கிட்டு இந்த தேவை வந்துக்கிட்டு அதி உச்சமாக இருந்திருக்குது. இந்த சட்டத்தை தெளிவுபடுத்தப்பட வேண்டிய தேவை அந்த சமுதாயத்தில் அதி உச்சபட்சமாக இருந்த காரணத்தினால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு நடைமுறைப்படுத்தி காட்டி நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹு தாலா தான் என்ன சொல்ல மனுஷன் எங்களுக்கு நேர்வழியை காட்டி எங்களுடைய நன்மைகளை பொறுப்பேற்று அதற்குரிய கூலிகளை வந்துட்டு கொஞ்சமும் குறைவில்லாமல் தர வேண்டும் என்று கேட்டு, நாங்கள் மார்க்கத்தில் எங்களுக்கு அல்லாஹு தாலா தெளிவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.